என்னாச்சு கையில்? என்னாச்சு? அன்பு, டேய் அன்பு, என்னடாச்சு? டேய் என்னடாச்சு? என்னாச்சுன்னு சொல்றா. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சாரி கேட்டியா? ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா? டேய் உங்ககிட்ட தானே ஷாலினி கேட்டுக்கிட்டு இருக்கா, பதில் சொல்லாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்னடா சொன்ன அந்த இன்ஸ்பெக்டர்? அவன் என்ன சொல்லுவான்? நான் அடிச்சதுல இந்த ஆளு இன்னும் கோவமா தான் இருக்கான். நீ மன்னிப்பு கேட்டியா இல்லையா? நான்லாம் கேட்கல. ஏன்டா கேக்கல? மன்னிப்பு கேட்க தானே கையில் உன்னை கூட்டிட்டு போனா. நான் கேட்கலம்மா, அக்கா தான் அந்த ஆள்கிட்ட சாரி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? நான் அவர் அடிச்சதை மனசுல வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் எப்படி நீ போலீஸ் வேலைக்கு வரேன்னு நான் பாக்குறேன்னு சொன்னாங்க. என்னடா நீ எவ்வளவு தூரம் போராடி உனக்கு அந்த வேலை கிடைச்சது? அநியாயமா உன் கோபத்தால அந்த வேலையே போக வச்சிட்டியே. போமா, கோபப்பட்டனா எதுக்காக கோபப்பட்டேன்னு யோசி. இந்த விஷயத்துக்கு கோவப்படலனா நான் மனுஷனே கிடையாது. கூட பிறந்தவங்களை பத்தி தப்பா பேசுவா, பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? போலீஸ் வேலை நான் ஆசைப்பட்டு சேர்ந்த வேலை தான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக அவன் தப்பா பேசுவா சொல்லிட்டு அடிச்சுட்டு வர சொல்றீங்களா? இந்த வேலை போனா போட்டும், வேற வேலையே கிடையாதா? முன்னாடி மாதிரி ஃபுட் டெலிவரி வேலை பார்த்து கூட பொழைச்சுக்கிறேன், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எல்லாம் அந்த ஆளை பார்க்க போனதுனால ஆச்சு. நான் வேணாம் தான் சொன்னேன், அக்கா தான் கேட்காம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அப்பயும் அவன் மன்னிக்கவே இல்ல. அப்ப யாரோட தப்பு? அவனோட தானே. அன்பு, அவரை நீ அடிக்காம அப்படியெல்லாம் பேசாதீங்க சார்னு சொல்லி கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லிருக்கலாம்ல. அண்ணி, நான் என்ன வேணுனேவா அடிச்சேன்? அடிக்க தூண்டினதே அவன் தானே. பேசின வார்த்தை இன்னும் என் காதுல கேட்டுட்டு தான் இருக்கு. கண்டவனே அக்காவை பத்தி தப்பா பேசுவான், வேடிக்கை பார்த்துட்டு வரணும்னு சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதான் விட்டு நாள் ஆற ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சேன்ல, அதனாலதான் மன்னிக்க முடியல அவனால. அன்பு, அப்ப வேலை திரும்ப கிடைக்காதாடா? எப்படி கிடைக்கும்? அவ்வளவு ஈஸியா வர விட்டுருவானா அவன்? எனக்கு வேலை போனதை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க, எனக்கும் அதை பத்தி கவலையே இல்ல. நான் இப்பதான் என் அக்காவை பத்தி தப்பா பேசணும்னு அடிச்சங்கிற திருப்தியில இருக்கேன். அக்கா ரொம்ப நல்லவங்க, அவங்கள பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்ல. யாராவது தப்பா பேசினா அவங்களை துண்டு துண்டா வெட்டி போடுறது கூட தயங்க மாட்டேன். என்ன கையில் இவன் இப்படி பேசிட்டு போறான்? எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. போலீஸ் வேலை போயிடுச்சுன்னு நினைச்சு வருத்தப்படுறதா, இல்லனா என்ன தப்பா பேசுறவங்க யாரா இருந்தாலும் விடமாட்டேன்னு சொல்ற அந்த பாசத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியல. அவன் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு போராடி இந்த வேலை அவனுக்கு கிடைச்சது. வார்த்தைக்கு வார்த்தை, உன்னாலதான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது, உன்னாலதான் எனக்கு வேலை கிடைச்சதுன்னு சொல்லுவான். ஆனா இப்போ என்னாலே அந்த வேலை அவனுக்கு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கையில், நான் வேணும்னா உன் கூட வரேன். இன்னொரு தடவை இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பார்க்கலாம். அவர் காலில் வேணாலும் நான் விழறேன். நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், காலில் விழுந்து கூட கெஞ்சினேன். ஆனா அவருக்கு அன்பு அடிச்ச கோவம் தான் இருக்கு. என்ன சொன்னாலும் கேக்குற மனநிலைமையில அவர் இல்ல. கொஞ்சம் விட்டிருந்தா திரும்பவும் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கும்.
சரி வேண்டாம், ஹாஸ்பிட்டல்ல சண்டை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவனை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ, இவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? மேல் அதிகாரிங்கன்னா அப்படிதானே நடந்துப்பாங்க. இவனால கொஞ்சம் பொறுத்து போக முடியாதா? மா எதுக்குமா அவனை பொறுத்து போக சொல்ற? மேலதிகாரிங்க வேலை செய்ய சொல்லட்டும், எவ்வளவு வேலை வேணும்னாலும் வாங்கட்டுமா, அதை அவன் செய்வான். அதுக்குன்னு குடும்பத்துல இருக்கிறவங்களை தப்பா பேசினா அவனுக்கு கோவம் வராதா? என்ன பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்சது கரெக்ட் தாமா. மன்னிப்பு கேட்டா வேலை கிடைச்சிடும் நானும் தான் நினைச்சேன். அந்த இன்ஸ்பெக்டர் இவ்வளவு திமிரு பிடிச்சவனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி விடுங்க, அதான் அவன் சொல்லிட்டான்ல வேற வேலை பாத்துக்கிறேன்னு. இனிமே இந்த விஷயத்தை பத்தி அவன்கிட்ட பேசாதீங்க. என்னடா பேசுற நீ? இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறது சாதாரண விஷயமா? அதுவும் கவர்மெண்ட் வேலை. அது பல நாள் கனவுடா. எல்லாம் ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தினம் தினம் அரும்பாடு பட்டவ கையல். இந்த வேலைக்காக அவ எவ்வளவு போராடி இருப்பா. அது இப்படி லேஸ்ல போயிடுச்சுன்னு சொன்னா கஷ்டமா இருக்காது? அம்மா விடுமா, கையில தப்பா பேசினவனா அடிச்சுட்டு வந்திருக்கான்னு அவன் மேல எனக்கு மரியாதை தான் வந்திருக்கு. இது இல்லைன்னா வேற வேலை. மா ஒண்ணு இல்லைனாலும் எப்படி பொழைக்கிறதுன்னு கையில எங்களுக்கு கத்து கொடுத்துருக்காமா. அதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த இடத்துல நானா இருந்திருந்தா இதை விட மோசமா நடந்திருப்பேன். விடுமா, எல்லாம் சரியாயிடும். என்னதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலும் என் பையன் என்கிட்ட ஒரு நாள் கூட பேசாம இருந்ததில்ல. தினமும் அவன் என் பையனுக்கு கொடுக்கிற டார்ச்சரை பத்தி சொல்லி அழுதுகிட்டே இருப்பான். எல்லாரும் சாப்பிட வாங்க. ஏய், படிச்சது போதும், வந்து சாப்பிட்டு வந்துட்டுமா? இரு அண்ணி, இவன் பாருங்க என்ன சேட்டை பண்றான்னு. இப்பவே எழுந்து உட்கார்ந்துருவான் போல இருக்கு. என்ன பாக்குற? சக்தி, சாப்பிட வா. இங்க பாரு. நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ செல்ல நோண்டிட்டு இருக்க. அம்மா, கையலோட நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். கையலோட மாமியார் அவளை எப்படி தப்பா பேசுறாங்கன்னு பாரு. அவளை பொறுத்த வரைக்கும் என்னோட மொத்த சொத்தையும் என் புள்ள மூலமா அவ பேருக்கு எழுதி வாங்கிக்கணும்.